ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு மாஃபியா லீடராக இருக்கிற நம்ம ஹீரோ, அதே நேரத்துக்கு அவனோட இன்னொரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக எழுந்து நடக்க முடியாமல் ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கான். வில்லனில் கூட அஜித் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பித்தலாட்டத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவங்கிட்ட ஏமாந்தாலா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாகவே போகும் இந்த ட்ராமா. என்ன நம்பி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறேன் தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் ஒரு தட்டுங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். பெருசாக கமெண்ட் எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு கை வலிக்கும் எனக்கே புரியுது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதனால தான் கமெண்ட்ல போயிட்டு ஒரே ஒரு ஹார்ட்டிங் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போதான் நம்ம ஹீரோவோட கேங்கையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிளாக் கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் கிங்ன்றவன் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவன் எந்த இடத்துக்கு போனாலுமே இவனை தவிர அங்கே இருக்க எல்லாரோட கண்ணையும் காட்டிட்டு தான் இவன் பேசுவான். இவன் என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவான். அதே மாதிரி தான் இவன் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன் பிளாக் கிங்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா இவளோட பேர் ஷாஹு. அதாவது இவ காசு கொடுத்தா என்ன வேலைனாலும் செய்வாங்க. என்ன வேலைனாலும் அவளுக்கு உயிரை பற்றியும் கவலை இல்லை, எதுவும் கவலை இல்லை. அவள் எதுக்காக காசுக்காக இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். இப்போ அவளுக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் பிளாக் கிங் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராலையும் அவனோட முகத்தையை பார்க்கவே முடியறதில்ல. அவனோட ஆளுங்க முதல்லையே இருக்கிற இடத்துல இருக்க எல்லாரையும் கண்ணெல்லாம் கட்டிட்டு தான் அவனை அங்கே வர வைக்கிறாங்க. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில ரூமர்ஸ் எல்லாம் அவனை பற்றி வருது, அவன் கேன்னு சொல்லிட்டு. அது உண்மையா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அசைன்மெண்ட்டு. அவன் ஃபேஸை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அதே நேரத்துக்கு அவன் கேவான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான். இது உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், எனக்கு ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இன்னி கவலைப்படாது, ஆனால் 1 மில்லியன் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஷாஹோவோட ஃபேஸையும் ரிவீல் பண்ணுறாங்க. அதே நேரத்துக்கு அங்கே கூட ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினோட ஏஜென்ட்டு. இவனுக்கான வேலையெல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு கொடுக்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் 2 நாள் கழித்து என்ன பண்ணுறான்றதை காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட கேங்கில் அடியாளுங்களை மறுபடியும் செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆனால் இன்டர்வியூலாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக ஹீரோவோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே இன்டர்வியூக்கு வந்த எல்லாருக்கும் கட்டி விட்டுடுறாங்க. ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோயின் வேற மாறு வேஷத்தில் ஆம்பளை பையன் மாதிரி நின்றுட்டு இருக்கா இல்லையா. ஹீரோ எல்லாரையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தான் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிடுறான் போல. நீ என்ன நினச்சி எதுக்காக இந்த தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ செத்தண்டா அப்படின்னு தோணுது. இவ வேற ஹீரோவோட ஃபேஸை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணில் வேற வீடியோ கேமரா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துக்கு நான் கேவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதானே, இப்போவே நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினும் எப்படியாவது கண்கட்டு கட்டி ஹீரோவை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவளால் முடியல, இருக்கமா கண்ணையும் பிடிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில் பார்த்தா ஹீரோ அங்கே இல்லை, ஹீரோயின் மட்டும்தான் எழுந்துக்கிறா. அந்த நேரத்துக்கு பக்கத்துலேயே என்னோட ஃபோட்டோ தானே உனக்கு வேணும், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனோட ஃபோட்டோ சும்மா வரைஞ்சி வச்சுட்டு, இவளுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு நீ என் கூட இருந்ததுக்கு உனக்கு காசு அப்படின்னு சொல்லி காசையும் வச்சுட்டு போயிருக்கான். அப்படியே அதை எடுத்துகிட்டு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் அவனோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறா. என்னடி மிஷனை ஃபெயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இதுதான் ஃபோட்டோன்ற, இதை எடுத்துகிட்டு போய் நான் எப்படி கொடுக்கறது கஸ்டமர் கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நானே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கான். அவன் என்ன நைட்டு ரேப் பண்ணிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்கிறா. இது ரேப் பண்ணனா, அப்போ கூட அவன் மூஞ்ச பார்க்கலையாடி அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினோட கண்ணு கட்டியே தான் வச்சுருந்துருக்கான். நீ எதுனா பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நீ உயிரோடு இருக்க மாட்ட, நீ மூஞ்ச பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் உயிர் ரொம்ப முக்கியமாச்சே.
என்ன மாதிரி ஆளா இருப்பான்னு தெரியலையே இவன், அது மட்டும் இல்லாம காசையும் வச்சு உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், நான் ஆல்ரெடி வெறியாகிறேன், தயவு செஞ்சு என்ன வெறியாத்தாம கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. அவனுக்கு சாவுன்னு ஒன்று வந்தா அது என் கையால தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றா. அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, ஒருத்தன் வந்து பணக்கார வீட்டு பையன் தான், அவனுக்கு நடக்க முடியாது, காலெல்லாம் வந்துட்டு ரெண்டுமே அவனால் செயல் இழந்து போய் நடக்க முடியாமல் இருக்கிறான். அவனை வந்துட்டு கூடியே இருந்து ஒரு பொண்ணு கண்காணிக்கணும், அதுதான் வேலை. அது யார் கொடுத்துருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது தெரியல, நம்ம கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கும், நமக்கு யார் சொல்கிறா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அவனுக்கு யாரால பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க அம்மா அவனோட அண்ணா இவங்க 2 பேரால தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவர் ரொம்ப சாஃப்டான ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான பையன் சின்ன வயசுல இருந்தே. பட் அவங்க அம்மாவுக்கு அவனை அதனாலேயே பிடிக்கல. அவங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2வது கல்யாணத்துல பிறக்கிற பையன் தான் இப்ப கால் முடியாம இருக்க பையன். ஆனா அவனுக்கு கால் முடியாம ஆனதுக்கு காரணம் அவங்க அம்மாவும் அண்ணாவும் தான். ஏன்னா அந்த 2வது ஹஸ்பண்டும் வந்துட்டு இறந்தாரு மர்மமான முறையில். அவர் எப்படி இறந்தாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களோட 2வது பையன் பேர் வந்து ஜாஹோ. ஆக்சுவலாக வந்துட்டு 2 பேருமே வந்து அவங்களுக்கு பிறந்த பசங்க தான். ஆனால் அதுலேயே அவங்க வேறுபாடு காட்டுறாங்க. இந்த 2வது பையன் இருக்கான் இல்லையா, அவனோட அப்பாது தான் இருக்கிற எல்லா சொத்துமே அவனோட பேரில் தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பையனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ யார் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்கா, யார் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வேலையை கொடுத்துருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் உன்னோட வேலை அந்த 2வது பையனை கண்காணிக்கணும், அவன் கூடியே இருக்கணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவன் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி இந்த ஆர்டரை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பையனை உனக்கு நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவனே ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறான். அந்த பார்ட்டியில் பார்த்தா தான் தெரிய வருது, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். நம்ம ஹீரோ அங்கே நைட்டு வந்து ஹீரோயினை அந்த ஒரு வழி பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரொம்ப இன்னசென்ட் பையன் மாதிரியும் அவனால் எழுந்தே நடக்க முடியாத மாதிரியும் எல்லாரும் சேர்ந்து, அதாவது இவனோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. எழுந்து நடடா, டான்ஸ் ஆடுறா, ஏன் உன்னால் நடக்க முடியாதா, இதை பாரு நான் குதிச்சு குதிச்சு எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறேன், இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவனை ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனுக்கு உண்மையாக எழுந்து நடக்க முடியாதுன்றது தாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒருத்தனை இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வயிற்றுச்சல் ஆயிடுது. இப்பதான் ஹீரோவோட ஃபேஸை நமக்கு க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. அப்படியே உண்மையாவே பாவப்பட்ட பையன், இன்னசென்ட் பையன் மாதிரி இருக்கான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு இருக்கான். இவன் பேர்ல தான் மொத்த சொத்துமே இருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவுக்கு பெரிய பையனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அது ஏன் அப்படி என்ன ஏதுன்னு தெரியல. இவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எதுக்காக இந்த வீட்டுல இப்படி இருக்கான்னு தெரியல. இதுதான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அம்மாக்காரி அங்கேயே தான் இருக்கா. ஆனா இவ பெத்த புள்ள அங்க அவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவளுக்கு அதை பத்திலாம் எதுவும் கவலை கிடையாது. இப்பவும் ஏதோ வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கி போறதை பத்தி பேசிக்கிட்டு இவன் எங்க எல்லாரும் ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கதை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் தான் ஹீரோவோட அண்ணன்காரன். இவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவனை குடிக்க வைங்க, குடிக்க வச்சுட்டு தண்ணியில தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்றான். என்னதான் அப்பா வேற வேறையா இருந்தாலும் 2 பேருமே ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தவங்க தானே. அவனுக்கு இவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதை இவனுமே சேர்ந்து பண்ணி அவங்க கூடயே நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அவனை தூக்கி வீல் சேரில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து இவன் நீச்சல் அடிக்க போகிறான். எப்படி நீச்சல் அடிக்க போகிறான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் வெறி ஆயிடுறா. இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது, இப்போவே வந்துட்டு நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வெறியா அங்கேருந்து கிளம்புறா. கடுப்பாய் போனவன் அந்த சைடு ஒரு எத்து இந்த சைடு ஒரு எத்துன்னு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவன் எல்லாருக்கும் பொலிர்னு கொடுக்குறா. பொதுவாக இந்த சீனெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணி தானே பார்ப்போம். ஹீரோக்கு ஹீரோயின் பண்ணும்போது கூட க்யூட்டாக தான் இருக்குல்ல. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க எல்லாரையும் அடிச்சு தண்ணியில தள்ளிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. யார் இவளை பார்த்த உடனேயே வந்துட்டு நமக்கு ஏன் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அவனை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க, உங்களுக்கு நல்லது இல்ல, அவங்க யாரும் நல்லவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவளோட மாஸ்க கழட்டுறா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நானும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, நானும் அவங்களுக்கு ஈக்குவலானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவோட மடியில உட்காந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எல்லாரும் பார்த்துடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க போல. அவள் ஐயோ போச்சே போச்சே எல்லாமே போச்சு, என் குடும்பமான போச்சு, எனக்கு மரியாதை போச்சு, இவன் இவ கூட இருந்துட்டான், அதை எல்லாரும் பார்த்துட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கடுப்பான அம்மா ஹீரோவை போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கே கடி ஆயிடுது. போதும் நிறுத்துறீங்களா, நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவன் ஒன்றும் 17 வயசு சின்ன பையன் கிடையாது, அவனும் நானும் விருப்பப்பட்டு தான் ஒன்றா இருந்தோம். நீங்கள் எப்படி அடுத்தவங்களோட விருப்பத்தில் தலையிடுவீங்க? உங்கள் பையனாக இருந்தாலும் அவனுக்கு தனி சுதந்திரம் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் நீ பேசக்கூடாதுரி. நீ எதுக்காக இங்கே வந்த? காசுக்காக வந்தவ தானே, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் அவளை தப்பாக பேசாதீங்க, அவளும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா, அதனால அவளை இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சமஷாக்கு. டேய் நீ என்னடா புதுசா இப்ப கதை சொல்றன்ற மாதிரி பாக்குறா. அடே மானங்கட்டவனே, இவ யாரு என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது, இவ கூட இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டேன்றதுக்காக நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லுவியா அப்படின்னும் போது, அம்மா எப்படி இருந்தாலும் என் கல்யாணம் நின்று போச்சு இல்லையா, அவ தான் வேண்டான்னுட்டு போயிட்டாளே, ஸோ எனக்கு பிடிச்ச ஆள் கூட நான் ஏன் வாழக்கூடாது? என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தானே சொன்னீங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவ கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். அண்ணங்கார அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே ஹீரோயினை மேலே கீழே இறங்க பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா வரட்டும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துப்போம் நல்லபடியா அப்படின்னு சொல்றான். இவன் ஏதோ உள்குத்து வச்சு பேசுறான். அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக இந்த மாதிரி நீ சொன்ன? நானே காசு வாங்கிக்கிட்டு தான் இது எல்லாமே பண்ணேன், ஆனால் நீ சடனாக இப்படி சொல்கிறதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னும் போது உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் யாரோ ஒன்று இதை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்துக்கு நான் உனக்கு பே பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னோட ஃபியான்ஸியாக நடி, என் கூடியே இரு, இந்த வீட்டை விட்டு என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு காசு வந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இவங்க எல்லாருமே ஒரு ரெசார்ட்ல இருந்திருக்காங்க. அந்த ரெசார்ட்ல இருந்து இப்போதான் வீட்டுக்கு வராங்க. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹீரோவோட ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூமை ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அண்ணங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஃப்ளோரில் என் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் அவளுக்கு கொடுங்க, ஏன்னா எப்படியும் நீ எழுந்து போய் அவளை நல்லபடியாக இருக்காளா, அவளுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்க முடியாது, ஆனால் என்னால் முடியும்ல, நான் என்னோட சிஸ்டர் இல்லாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உன்னாட முடியாதது எல்லாமே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்றான். ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆணியே பொடுங்க வேண்டாம், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அன்னைக்கு நைட்டே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, பாலில் எதையோ கலக்கி எடுத்துகிட்டு போய் இதை ஹீரோயினுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அண்ணங்காரன். கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினும் இது விஷயம் தெரியாமல் அந்த பாலை வாங்கி முழுசாக குடிச்சிடுறா. ஹீரோயினோட ரூமில் லைட் ஆஃப் பண்ண உடனே இவன் ரூம்குள்ளே போயிட்டு அவளை இழுத்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சவுண்டு கேட்ட அம்மா கறியா அங்கே வந்துடாடி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா இவ்வளோ கேவலமாக இப்படி நடந்துக்கிற அப்படின்னும் போது, அம்மா ஏம்மா நீ இப்படி பண்ணுற, அவளால் எப்படியும் அவன்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால தான் நான் போனால் போகுது அப்படின்னு சொல்லி இந்த ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அம்மா கிட்டேயே. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்தா தான் வேலைக்காரியை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். அவ்வளோதான், அவள் பாவம் கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்கு பெட்ரூம் ரெடி பண்ணலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய கேவலம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அம்மான்றவங்க எவ்வளோ நல்லவங்க இல்லையா, அந்த நல்லவங்க அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும்ல, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, என்னவா இருந்தாலும் சரி, நீ என் சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உள்ளே வந்திருக்க, அதே நேரத்துக்கு என் பெரிய பையன் உன்னை தொட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பலார்னு ஹீரோயின் கண்ணத்திலேயே ஒன்று வச்சுட்டு, என் பெரிய பிள்ளை உன்னை தோற்றத்துக்கு நீ புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும், நீ என்னவோ ரொம்ப ஒழுக்கம் மாதிரி இந்த சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா, மரியாதை
மரியாதையாக போய் ரூம்குள்ளே வெயிட் பண்ணு, என் பையன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோ வெறி ஆயிடுறா. என்னதாம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னம்மா பைத்தியமாம்மா, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுமா அப்படின்னும் போது, இதை பார், எனக்கு என் பசங்கள்லாம் ஒன்று தான், எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ என் 2 பிள்ளையும் சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தான் எங்கள் அம்மாவை பற்றி நல்லாவே தெரியுமே, நான் எதை ஆசைப்பட்டாலும் நான் எதை அடையணும்னு நினச்சாலும் அவங்க அதை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இப்போயும் நடந்திருக்கு. போய் ரூமில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இவனை கொண்டு போய் ரூமில் வச்சு போட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் முடியாதுன்றான். பலான்னு கண்ணத்துலேயே வைக்கிற இந்த பொம்பளை இவ உண்மையாகவே அம்மாவா இல்லை இவ என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினை அடித்து ஆளுங்களை விட்டு இழுத்துட்டு போக சொல்கிறாங்க ரூம்க்கு. ஹீரோவும் பார்க்குறான். அவனுக்கு அதுக்கு மேலே பொறுமை தாங்கலை. ஆக்சுவலாக வந்துட்டு இவன் எப்பயும் ஒரு கத்தியை ஒழிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த கத்தியை எடுத்து சதக்குன்னு அவங்க அண்ணன்காரன் காலிலே ஒரு குத்திடுறான். அவ்வளோதான், கதறான். அவன் குத்துனது மட்டும் இல்லாமல் அப்படியே அவனை இழுத்து பிடிச்சி கழுத்தில் அந்த கத்தியை வச்சு, இதுக்கு மேலேயும் அவளை யாருன்னா தொட்டிங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டேய், அவன் உன் அண்ணாடா, இப்போ வந்தவளுக்காக வந்துட்டு இவனையே நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு துணிஞ்சிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் போது, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னோட காதலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு அண்ணங்கிட்டையும் சொல்கிறான், இதை பார், இதுவரையில் நீ எனக்கு என்னென்னவோ பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன், என் மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறீங்க, எனக்கு அதை பற்றிலாம் கூட கவலை கிடையாது. ஆனால் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீ கையை வைக்கணும், அவளை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நான் கொஞ்சமாக யோசிக்க மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன், எப்படி கஷ்டப்பட்டாவது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறா. நேராக வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ஹீரோவை கூட்டிக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறா. இவன் அப்படியே பயங்கரமாக அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அம்மாக்காரி என்ன சொல்கிறான்னா, இப்போதான் அவன் என் புள்ள மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கான், இவன் கூட தத்தியாகவே இருந்து செத்துருவானோன்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இவன் பெரிய பையன் அவ்வளோதான் ஷாக் ஆகிடுறான். அடி பாவியே, என் காலில் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குடி அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ தான் லைட்டாக ஹீரோ மேலே டவுட் வருது. ஒருவேளை இவனுக்கு கால் நல்லா தான் இருக்குமோ, எப்படி அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அவனை பிடிச்சான், எப்படி கழுத்தில் கத்திய வச்சான் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. ஆனால் ஹீரோ உள்ளே வந்த உடனே பயங்கரமாக தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். நான் உனக்கு பேசின காசு மொத்தத்தையும் கொடுத்துட்றேன், எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், இங்கே இருந்தீன்னா உனக்கே ஆபத்து, தயவு செஞ்சு காசு எடுத்துக்கிட்டு நீ கிளம்பிடு, என்னோட லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிடுது. என்னடா அது, இவன் இப்படி ஃபீல் பண்ணி அழறான், இவனை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டுமேன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு 6 வயசு இருக்கும் போது தான் ஹீரோவோட அப்பாவை கல்யாணமே பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பிறந்திருக்கான். இவங்க அப்பாவும் வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு 12 வயசு இருக்கிற அளவில் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மொத்த சொத்தை ஹீரோ பேரில் தான் இருக்குது. ஹீரோ வந்து மேஜர் ஆனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ஆஃப் பட்டாணி அது இதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி பிள்ளையும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவளோட வயதுலேயே பிறந்த 2வது பிள்ளைய அவள் கொஞ்சம் கூட மதிக்கலை. அது எதுக்கு அப்படின்னா, இந்த பிள்ளை ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இந்த பிள்ளை வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்னு அவளுக்கு இருக்கக்கூடாதான். அந்த பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, பொறுக்கி பொறும்போக்கு, அவளை மாதிரி இருந்தாதான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அதாவது மாடியில் இருந்து அப்பா விழுந்து இறந்துட்டாரு, அந்த இடத்துல இருந்து இவன் படிக்கட்டில் இறங்கி வந்ததை நான் பார்த்தேன், என் அண்ணன்கார தான் எங்கள் அப்பாவை கொன்றுப்பான் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஐயோ, இவன் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்ட்டு. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதை நினச்சி பார்க்குறா. இவளோட அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்னு 3 பேரையும் மாடியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. இது யார் பண்ணா என்ன ஏதுன்றதும் இனிமே தான் தெரிய வரும். தங்கச்சிக்காரி வந்து அப்பா அம்மா மேலே போய் விழுந்திருக்கா, அதனால அவளுக்கு மண்டையில் மட்டும்தான் லைட்டாக அடிபட்டிருக்கு, உயிர் போகலை. இன்னமும் தங்கச்சிக்காரி உயிரோட தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஹீரோயின் இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ இவனோட 17 வயசுல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் இவன் வந்துட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாடியிலேருந்து குதிச்சிருக்கான். அப்போ இவனோட கால் வந்து வேலை செய்யாமல் ஆயிடுச்சு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டான நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டோம், சில ட்ரீட்மெண்ட்டு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டோம்னா இவனால் எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை 2 பேருமே சேர்ந்து கொடுக்கவே விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஹீரோவோட கால் இப்படி ஆயிடுச்சு.
பாவம் அவனே எவ்வளோ சென்டிமெண்ட்டாக வந்து அது எவ்வளோ ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கான், கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ டக்குன்னு அவன் மடியில் ஏறி உட்காந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அடியே என்னடி பண்ணுற அப்படின்னும் போது அப்போ தான் தெரிய வருது இவன் அந்த பாலை முழுசாக குடிச்சிட்டா போல. ஏம்மா நான் உங்ககிட்ட என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இங்கேருந்து கிளம்பி போன்றம்மா, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி காலையில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. நான் கண்டிப்பாக வந்து உன்னை இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு தான் போவேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட மறுநாள் வந்து ஏஜென்ட்டை காட்டுறாங்க. ஏஜென்ட் வந்துட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னதான் பிரச்சனை, உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் பேசிக்கிட்டு இருக்கிறது வேறு யார்கிட்டயும் இல்லை, நம்ம ஹீரோ கிட்ட தான். நம்ம ஹீரோ தான் வந்து இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே நீங்கள் 2 பேரும் மாறி மாறி என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீயே வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணுற, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இன்னசென்ட் மாதிரி எல்லாமே எதர்ச்சியாக நடந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கியே, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி நீ டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போதைக்கு அவளுக்கு மொத்தமாக ஆபத்தில் நான் கொண்டு போய் விட்டுட்டேன்னு எனக்கே பயமாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னும் எனக்கு தெரியல. என்னோட அம்மாக்கும் அண்ணாக்கும் இப்போதைக்கு வந்து என்னோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றது தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ என்ன பண்ணுறியோ சீக்கிரம் பண்ணுடா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்கிறான் இவன். உனக்கே கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு புரியுதா உனக்கு? எனக்கு வேறு வழியே இல்லை, அவளை நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டாதான் அவள் பாதுகாப்பாக இருப்பா. அவளோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்றதும் யாருக்குமே தெரியக்கூடாது, குறிப்பாக என்னோட அம்மாக்கும் அண்ணாக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே நேரத்துக்கு அண்ணங்காரனை காட்டுறாங்க. அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் செம கொலவெறியில் இருக்கான். கொலவெறியில் அங்கே இருக்க பாட்டில் கிட்டிலாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் இதுக்கப்புறமும் பொறுத்துக்கிட்டு போக மாட்டேன், அவள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, அவளால் நான் கேவலப்பட்டுட்டேன், அவளை வந்து நாசம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறான். அட நாயே நீ என்ன நாசம் பண்ணுறியா, உன்னை இன்னைக்கு நான் நாசம் பண்ணுறதுக்காக தாண்டா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே சர்வராக இருக்கா. என்னையே நைட்டு நீ தொடணும்னு நினச்சா இல்லையா, உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுற பேர் அப்படின்னு கத்தி எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறா. அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா ரூமையும் வந்து லாக் பண்ண போகிறாங்க. அங்கங்கே இருக்க கெஸ்ட்டு அங்கங்கேயே தான் இருக்கணும், எல்லாரோட கண்ணையும் காட்ட போகிறாங்க. என்ன பிளாக் கிங் இங்கே வராரு அப்படின்னு போது என்னதான் அவன் இங்கே வரானா, அவனை நான் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொன்னே ஆவேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து சிவரை பார்த்த மாதிரி திரும்பி நின்றுக்கணும், ஹீரோவோட முகத்தை பார்த்துடவே கூடாது, அப்படி பார்த்துட்டா அவங்க கதை அன்னைக்கு முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணன் இன்னைக்கு கொஞ்சம் வெளுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கான். அன்னைக்கு பார்த்ததோட வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ஹீரோவை இன்னைக்கு பார்க்க போறா. அதனால அவளுக்கு பிளாக் கிங்கா ஹீரோவை வந்து ஆல்ரெடி அவளுக்கு தெரியாது, நம்ம மூஞ்சா அவனுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஆனா ஹீரோவை பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி, ஏண்டி செல்லும் மாமாவை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்க, ஏதோ ஒரு கால் முடியாத நொண்டி பையன் கூட இருக்கியாமே, அவனை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறியாமே, என்னதான் உன் கதை, உன்னை பத்தி நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன்னு நினைச்சியா என்ன, உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயோயோ இவன் என்னடா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பக்குன்னு ஆயிடுது. அப்படின்னா நம்மளை பத்தின எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியுதா அப்படின்னு தோணுது. இதை பாரு, நான் உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வரல, தயவு செஞ்சு என்னை கூட எதுவும் பிரச்சனை பண்ணாமல் விட்டுடு என்ன அப்படின்னு சொல்கிறா. நீ இந்த இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல வகையாக போச்சு, வா வா ஜாலியாக கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது அண்ணங்காரன் இருக்க ரூம்க்கு. ஹீரோ ஹிரட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இவகிட்ட வந்துட்டு இந்த கல்ஃப் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்து இதுதான் உனக்கான வேலை, இன்னைக்கு அவனை எம்புட்டு அடிக்க முடியுமோ அடி, எங்கெல்லாம் பொழக்க முடியுமோ போல, அவன் எழுந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். இது என்னடா இது, சிக்கன் லெக் பீஸையும் கொடுத்து சாப்பிட்றதுக்கு 500 ரூபாய் பணமும் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி, கரும்பு தின்றதுக்கு கூலியாருனா கொடுப்பாங்களா என்ன, செமையா இப்போ பூந்து விளையாடுறேன் பாரு அப்படின்னு கோதால இறங்கிடுறா. அவ்வளோதான், அவனுக்கு அங்கே பிதிருட்டு போச்சு, போட்டு அடி பொழக்கிறா. அவனுக்கு யார் அடிக்கிறா, யார் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு ஒன்றும் புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டு அப்படியே ஒரு 4-5 சிங்கத்தை விட்டு குதிரை விட்டா மாதிரி ஃபீல்டில் இருக்கிறான்.
அவ்வளோதான். அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் கிளம்புறாங்க. ஹீரோ இன்னும் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இங்கேருந்து விடுங்க அப்படின்னும் போது, ஐயோ சார், அவங்க உங்களுக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்களாம் சார், அவங்கள வந்து நம்ம பசங்க பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டயர்டு ஏற்கனவே தாங்கலடா, உட்காந்து காலெல்லாம் வடிக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக நடக்கலான்னா ஓட விட்டிங்களே இப்போ அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ யோசித்தா மாதிரி ஹீரோயின் முதல்ல வீட்டுக்கு வந்துடுறா. இவளுக்கு வந்து ஹீரோ மேலே டவுட் வேறு லைட்டாக வந்தது இல்லையா. இப்போ ஹீரோவை சேரில் காணும், ப்ளஸ் அதே நேரத்துக்கு ரூம்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ எப்படி அவன் எங்கே போயிருப்பான், அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளும் கிடையாது, அவன் வீட்லேயே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஏதோ விழுந்தா மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பின்னை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறா. அப்படியே பாவப்பட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹீரோ தான் கையெல்லாம் கட்டி போட்டு அப்படியே சேரில் உட்காந்துருந்தவன் தூக்கத்தில் கீழே விழுந்தா மாதிரி ஒரு போஸை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஐயோ என்னடா இந்த பச்சை மண்ணை கொஞ்ச நேரத்தில் சந்தேகப்பட்டுட்டோமேன்ற மாதிரி அப்படியே ஹீரோயினும் போய் பதறி அடிச்சுக்கிட்டு கை கட்டெல்லாம் அவுத்து விடுறா. இல்லை தயவு செஞ்சுட்டு இங்கேருந்து போயிடு, நீ என்னை கட்டி விட்டேன்றதை அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எப்போவுமே அவங்க இப்படி தான் என்னை பூட்டி வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். கவலையே படாத, ஒன்று நல்லபடியாக நான் இந்த இடத்த விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா நம்பிட்டா, நல்ல வேலை, நம்ம பதறி ஓடி வந்ததுக்கு பலன் இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிறான். அதே நேரத்துக்கு இங்கே ஒரு மூட்டை வந்திருக்கு, அதுவும் கிஃப்ட் ரேப் பண்ண மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் திறந்து பார்க்குறாங்க. அதுவும் அம்மா தான் போய் திறந்து பார்க்குறா. வேற யாரு, நம்ம பிதிர் அடிக்கப்பட்ட பெரிய மகன் தான் வந்து மூட்டையில பொறி உருண்டையை கட்டி அனுப்புற மாதிரி இவரை கட்டி அனுப்பியிருக்காங்க. அம்மா பார்த்த உடனே பதறி போயிடுறா. ஆனா அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோ மேல டவுட் வருது. ஹீரோ உடனே வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை நீ தான் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்னடா இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பாக்குறா. இல்ல இதை நான் மட்டும் பண்ணல, பிளாக் கிங்கும் தான் பண்ணான், அவன் தான் மெயினா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நான் உங்க அண்ணனை தனியா அடிக்கலான்னு போனதுன்னு உண்மைதான், ஆனா அவன் எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டான், சரி நம்ம ஏன் கிடைச்ச சான்ஸை விடுவானே அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவனே ஒரு கேடு கட்டவன், அவனும் ஒரு நல்லவன் இல்லை, அவனை மாதிரி ஒரு மோசமான புறம்போக்கு பொறுக்கி பொறுக்கிய நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோவை கழுவி ஊத்துறா. அடியே எம்மா பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சமா திட்டுமான்ற மாதிரி ஹீரோ பாவமா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவ கொலை வெறியில இருக்கா ஹீரோ மேல, அதாவது பிளாக் கிங் மேல. அதோட மறுநாள் வந்து காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, உயிரோட இருக்கா இல்லையா, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் எல்லாமே செஞ்சு பார்த்துக்கிறா. அவளுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, அது மட்டும் இல்லாமல் அவள் கொஞ்சம் கோமால வேற இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சியை வந்துட்டு யார் காப்பாத்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஏஜென்ட்டாக ஒருத்தன் இருக்கான் இல்லையா ஹீரோவோட ஆளு, அவன் தான் வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கான். அப்போ தான் ஹீரோயினை பார்த்து அவன் பேசும்போது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பா வந்து இவங்க கிட்ட கடன் வாங்கினதாகவும் அதை வந்து அவங்க இன்னும் திருப்பி தராததாகவும் சொல்லி பேசியிருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து எனக்கும் பணம் தேவைப்படுது, நான் உங்கள் கடனை அடைக்கிறேன், எங்கள் அப்பாவோட கடனை அடைக்கிறேன், எனக்கு என் தங்கச்சை காப்பாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தாங்க, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட ஒத்துக்கிட்டா. ஸோ அதுல இருந்து தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவன் எல்லாமே வந்து ஒரு அசைன்மெண்ட்டை இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கண்ட்ரோல்லே வச்சுக்கிற மாதிரி வேலைங்களெல்லாம் கொடுத்து இவளுக்கு காசையும் கொடுக்குறான் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதே நேரத்துக்கு அண்ணங்காரனை வந்து காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில். அவனுக்குமே வந்து ஒரு காலை மட்டும் அப்படியே கழட்டி எடுக்கிற மாதிரி தினசா அடித்து வச்சிருக்கா போல இருக்கு. டாக்டர் கால் வந்துட்டு ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு அது ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் வந்து போனை பற்றி யோசிக்கவே முடியும், எழுந்து நடக்க முடியுமா முடியாதான்றது தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிளாக் கிங் தான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை நான் கொல்ல போகிறேன், இப்பயே போய் கொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பலான்னு சொல்லிட்டு அம்மா ஒன்று வைக்கிறாங்க, ஏண்டா உன்னால இப்போ எழுந்து உனக்கே வந்து பாத்ரூம் போக முடியுமாடா, அவனை கொல்றதுக்கு போகிறேன்னு இன்னும் வீராப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அம்மாக்காரிக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் வந்து அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி காசு கொடுக்குறேன் அண்ணங்காரனை அடின்னு சொல்லியிருப்பானோன்றது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து எழுந்து நடக்கிறானா அப்படின்றதும் இவங்களுக்கு டவுட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் ஒன்று இப்போ செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்னை விட்டுடுங்கம்மா, என்னை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போவும் என்னோட மேலே இருக்க சந்தேகத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்க, என் மேலே இருக்க அக்கறையில் பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே வேணாம், சொத்து கூட வேணாம், நான் எங்கன்னா போய் தனியாக என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து எழுந்து இன்னமும் நடக்க முடியல தானே, அப்போ செக்கப்புக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. கம்பல் பண்ணி இழுத்துட்டு
கூட்டிட்டு போய் பெட்ல போடுறாங்க. பெட்ல போட்டுட்டு கம்பல் பண்ணி அவனுக்கு செக்கப்பும் பண்றாங்க. அவனால எழுந்து நடக்க முடியுமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்றான்னா பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ஏஜென்ட், ஏமா அவன் அவ்வளவு கஷ்டப்படுறானே, போய் காப்பாத்துமா அப்படின்னு சொல்றான். போறேன், டெஸ்ட் முடிஞ்சிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு போறேன், ஏன்னா எனக்கே இந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மேடம் மெடிக்கல் மிராக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நடக்காது, ஏன்னா அவரால் இனிமேல் எழுந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உலகத்துல இந்த மாதிரி ஒரு தாய் யாருக்குமே கிடைக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா, அவங்க அம்மா அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பவும் இவ படுபாவி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எனக்கு இன்னமும் டவுட் தாண்டா இருக்குன்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோவோட காலிலேயே குத்துறதுக்கு போறா. ஹீரோயின் அங்கேயே தானே இருக்கா, குத்த விட்டுருவாளா என்ன, டக்குன்னு வந்து கத்தியை பிடிச்சிட்டா. என்ன கொஞ்சம் கையில அடிபட்டுடுச்சு. ஹீரோ பார்த்து பதறி போயிடுறான். உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான தாயை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ரொம்ப கொடூரமான ஒரு பொம்பளை கூட அவ பெத்த பிள்ளைக்கு வந்து நல்லவளா தான் இருப்பா, ஆனா இந்த மாதிரி ஒரு தாயை சரித்திரம் தான் பேசணும் உன்னை பத்தி அப்படின்னு சொல்றா. நான் தான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா ஹீரோவை தூக்கிடுறா. எனக்கு கொஞ்சமா சின்ன வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இந்த ரூம்ல தங்கி ரெஸ்ட் எடு, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஆளை வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. வேற யாரும் இல்லை, அந்த ஏஜென்ட் தான். ஹீரோயின் வெளியில போன உடனே இந்த ஏஜென்ட் செம்ம கலாய்கிறான். ஏய், நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் அதை செம்மையா என்ஜாய் பண்ற, கொடுத்து வச்ச வேண்டா அப்படின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் உண்மையாவே நீ சொல்ற மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூடயே இருந்து நம்மளை அப்படியே பாத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் தாண்டா. பட் ஆனா இப்போதைக்கு நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது, அவளுக்கு ஆபத்து மேல ஆபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். சோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது இந்த டாஸ்கை நீ வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியாவது இந்த வேலையை விட்டு கூட்டிட்டு போயிடு, காசு முழுசா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஏய், அவ அப்படிலாம் சொன்னா கேட்குற ஆளே கிடையாதுடா, என்னடா நீனு, அவ காசுக்காக வேலை செய்வா, ஆனா அவளுக்கு வந்துட்டு ஒரு வேலை பிடிச்சிச்சு அப்படின்னா ₹1 லாபம் இல்லைனாலும் அதையும் செய்வாடா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏதாவது பண்ணு, என்னை அடிச்ச ஆளுங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துல எங்கேயோ கொண்டு போய் வைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிரு, இந்த காசையும் அவகிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எழுந்துடுறான். பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் வீல் சேரை தள்ளிக்கிட்டு உள்ள வரா. அவ்வளோதான், ஹீரோ நின்றுட்டு இருந்தானே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே கீழே படுத்துட்டு கிடக்குறான். அடே பார்த்துக்க சொல்லிட்டு போனா என்னடா பண்ணுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவராக தான் இங்கேருந்து நான் போகணும்னு சொல்லி எழுந்து குதிச்சுட்டாரு, எனக்கும் இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் தொடப்பும் போது ஹீரோவை தள்ளி விட்டுறான். வேண்டாம், இதுக்கு மேலே வந்துட்டு என்னோட விஷயத்தில் தலையிடாத, நான் சொன்னேனா இல்லையா, கண்டிப்பாக உனக்கு காயம் ஆகும்னு சொல்லிட்டு நீ காயப்பட ஆரம்பிச்சுட்ட, இதுக்கப்புறம் உன் உயிருக்கே ஆபத்து வரும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயினை வேண்டான்னு சொல்கிறான். ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி கழுத்துலேயே ஒன்று வைக்கிறான். அவ்வளோதான், ஹீரோ மயங்கிடுறான். இவங்க 2 பேருமே வந்து உண்மையாவே செம்ம பாருங்க, ஏன்னா 2மே 420. ஹீரோ வந்து இப்போதான் ஏஜென்ட்டை பார்த்து கண்ணடிக்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடறா. நான் சொல்கிறது மட்டும் தான் நீ செஞ்சாகணும் அப்படின்னு இவன் ஃபோன் பண்ணிவிட்டு, டேய் யாருன்னா வாங்கடா, வந்து சீக்கிரம் என்னை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அம்மா ஆள் மாதிரி நடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினே அந்த இடத்துக்கு வந்துடுறா. வரும்போது இவன் டக்குன்னு வந்து மொபைலை மறைச்சி வச்சிடறான். இப்போ என்னதான் நீ பண்ணுற, நான் ஒன்று தான் உன்கிட்ட கேட்குறேன், இந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு, எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கினா அந்த வேலையை நான் முடிச்சாகணும், எனக்கு பாதியில் நிறுத்ததெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. வேலை கொடுத்த நானே தானே அதை வேண்டாங்கிறேன், தயவு செஞ்சு அதனால் வந்துட்டு இந்த வேலையை இதோட நிறுத்திடு, நான் சொல்கிறேன் இது யாருக்குமே நல்லது கிடையாது, உனக்கு மட்டும் இல்லை உன்னால் எனக்கும் தான் ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவும் எதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் ஹீரோயினை கேட்குறான்னா, ஒருவேளை நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்கிட்ட விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இந்த பிளாக் கிங் இருக்கான் இல்லையா, அவன் எதுக்காக அன்னைக்கு வந்து உன் அண்ணனோட காலை உடைக்கணும், இப்போ வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்லை. அதுவும் அங்கே இருந்த எண்ணெயும் வச்சு அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை, எனக்கு பிளாக் கிங் யாருன்னே தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுவும் எனக்கு புரியுது, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது, ஆனால் அவனுக்கும் நமக்கும் என்ன வகையில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறா இவ. சரி ஓகே, நானே அதையும் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ தயவு செஞ்சு சமத்தா வந்து எதுவும் பண்ணாமல் இங்கேயே சைலண்ட் ஆயிரு அப்படின்னு 2 கையையும் கட்டிட்டு மொபைலையும் எடுத்துகிட்டு போயிடுறா.
இவனுங்க ஏதோ வந்துருவானுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நம்மளே கிளம்பிடலாம் இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையிலேயே அப்படியே ஓபன் பண்ணிடுறான். அதை ஹீரோயின் ஃபோனை தள்ளி வச்சுட்டு போயிட்டா. அந்த ஃபோனை எடுத்து டே எப்போ தாண்டா வரீங்க, லொக்கேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கால் பண்ணுறான். இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தா ஹீரோயின் போல இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையே பண்ணியிருக்கா. அவ்வளோதான், ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா ஹீரோ எழுந்து நடக்க முடியுன்ற விஷயத்த. எப்போ நீ அவன் காலில் குத்திட்டு அன்னைக்கு அவனை இழுத்து கழுத்தில் கத்தி வச்சியோ எனக்கு அன்னைக்கு டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சமாக உண்மையாகவே நீ நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி யோசனை இருந்தது. என்ன ரொம்ப அப்பாவியான மூஞ்ச வச்சுட்டு இருக்கியா, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னால் நடக்க முடியும், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து என்னை இருக்கிற எல்லா கேவலமான விஷயமும் பண்ண சொல்லுவாங்க. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். லைஃப் லாங் எழுந்து நடக்கலைனாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு இதை பற்றின விஷயத்த யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினான். ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீயே உன்னை காப்பாற்றிக்க முடியும் இல்லையா, நான் கிளம்புறேன், எனக்கு போய் பேசுகிறவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி விட்டுட்டு மட்டும் போயிடாத, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு பெட்டில் போட்டுறான். யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அதனால டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் கீழே படுத்து ஹீரோயினத்துக்கு மேலே போட்டுடுறான். ஏன்னா அப்போ தான் இவன் நடந்தது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்பதான் கெனின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அப்பாவோட பார்ட்னரோட பொண்ணு. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அம்மாக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ ஹீரோவை லவ் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, கவலை கிடையாது, ஆனால் என் பெரிய பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா. ஹீரோவோட அம்மாக்காரியும் அங்கே வந்துடுறா. வந்த உடனேயே அந்த கென்னி என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் இவனை லவ் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ இவனுக்கு நீங்கள் எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க, இவ யாரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஓ அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி லவ்வர் எல்லாம் இருக்கு, நீ என்ன லவ் பண்ணி ஏமாத்திருக்க அப்படி தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோக்கு ஐயோ இதை பாருமா, அவ தான் ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, நான் ஒரு நாளும் அவளை லவ் பண்ணதே கிடையாது, தயவு செஞ்சு இவளுங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனோட அம்மாக்காரி தான் தெய்வீக தாயாச்சே. அவ உடனே அந்த கென்னிக்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், அவனை யார் கல்யாணம் பண்ணாலும் சரி, நீ அவனை லவ் பண்ணிக்கோன்னு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, நீ என் பெரிய பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளோட பார்ட்னர்ஷிப்க்கு அது நல்லது. மற்றபடி நீ என்னோட சின்ன பையனை லவ் பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நமக்கு ஒரே பிரச்சனை இந்த ஹீரோயின் தான், இவளை இங்கேருந்து துரத்தணும், ஹீரோ பக்கத்துலேருந்து துரத்தணும், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் செம்மையா கடுப்பாயிடுறா. கடுப்பானவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என் வீட்டில் தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, மரியாதை நீங்க எல்லாரும் பொட்டியை கட்டின்னு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை தயவு செஞ்சு தப்பா நினைக்காத ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோவை தூக்கி வச்சுட்டு வீல் சேரை தள்ளிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஏஜென்ட் வரான். அப்போதான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை பற்றி நான் இப்போ தான் எல்லாத்தையும் விசாரித்தேன். ஆக்சுவலாக அவங்க அம்மா அவனை என்ன கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட ஆஸ்தி இது வரைக்கும் அவங்க அம்மா அவன்கிட்ட கொடுக்க மாட்டுறாங்க. அதனால தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி. அவனுக்கு அவங்க அப்பாவோட அஸ்திக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவங்க தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்படுறாங்க, அதை இவன் நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவங்க அம்மா அதை அலோவ் பண்ணலை, அவனோட அஸ்தியை கொடுக்கவும் இல்லை. அதுக்காக தான் அவன் என்ன அவங்க கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு இருக்கான் அங்கே அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த கென்னி யாரு அப்படின்ற விஷயத்த இப்போதான் ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு தான் அவன் ஏஜென்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, கென்னின்ற பொண்ணு சின்ன வயசுலேயே ஹீரோக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஹீரோ அவனை விரும்பவும் இல்லை. பட் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் பையனால் பெருசாக வேலை எல்லாம் செய்ய முடியாது, அதே நேரத்துக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை விட்டு போயிடக்கூடாது, என் மூத்த பையன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட பேசி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஹீரோவை விரும்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவ கொஞ்சம் அரலூசு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொடுமை தான் படுத்துவா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் கேட்கும் போது, நான் ஹீரோவை காப்பாற்ற போகிறேன், ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் பிளாக் கிங்கை பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிகிட்டு அவனோட ரூம்லேயே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க.
ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அடக்கடவுளே என்னடா இது எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சு, எல்லாம் என் தப்பு தான், நான் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏஜென்ட் உடனே வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு ஒன்று. அப்பாடா நம்ம ஆக்டிங்க்கு வேல்யூ இருக்குது, அப்போ என்னை மன்னிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இல்லை இல்லை உன்னை பிளாக் கிங்காக பார்க்கணுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி மண்டையில் குண்டை தூக்கி போட்டுடுறான். இப்போதைக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டத்தனமா ஜன்னல் எகிரி வச்சு வெளில போகிறான் ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த பிளாக்கிங்கோட பில்டிங்க்கு வந்துடுறான். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. ஐயோ போச்சு, 21 மாடி எப்படிறா நான் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வேகமாக போகிறான். ஹீரோயின் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு 5-6 பாடிகார்டு வந்துடுறாங்க. எந்த சமயத்துலேயும் என்ன ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, நீங்கள் வந்து அவரோட மூஞ்சை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து ஒரு மாதிரி திரும்பினா மாதிரி உட்காந்துடுறான். எதுக்காக என்னை பார்க்கறதுக்கு நீ வந்திருக்க, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்னோட பேரை சொன்னாதான் ஊரில் எல்லாருமே பயப்படுவாங்க, அதனால வந்துட்டு உன் மூலயமா எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும், ஹீரோவா அந்த வீட்டை விட்டு நான் காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு உன் ஆளுங்களை நீ அனுப்பணும், நான் உன்னோட பேரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஓகே தான், பிரச்சனை கிடையாது, ஆனால் அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய விலை வந்து அதிகமாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயினா எனக்கு பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்போனா என்னோட அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட் அனுப்புகிறான் கூட. ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு தானே வருவான். அதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடி வந்து அவனோட ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே வந்து இந்த கென்னி இருக்கா இல்லையா, அவள் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ என்ன பண்ணான்னா டக்குனு கீழே உட்காந்துக்கிறான். அப்படியே உடம்பே முடியாத மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ உனக்கு என்ன ஆச்சு செல்லம், நீ ஏன் இப்படி இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் நான் உனக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இவன் கருத்தை பிடிச்சி தெரிவிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்காரி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா, நான் இவனை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மாவையே வெளில அனுப்பிச்சிட்றா. நீ வா செல்லம், நான் வந்து உன்னை குளிப்பாட்டுறேன், எல்லாம் சரியாயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போறா. இழுத்துட்டு போனவ அப்படியே டப்பில் போட்டு ஹீரோவை முக்கி அவன் மேலே சில்லுன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வந்துட்டு குளிச்சின்னா தான் உனக்கு எல்லாம் சரியாகும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளை கேடு கட்டவ உன்னை தொட்டா இல்லையா, அது அழுகெல்லாம் போகணும்ல, அதுக்காக தான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, அதை இவன் மேலே அப்படியே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஊற்றிக்கிட்டு இருக்கா. நானும் எவ்வளோ பொறுமையாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆன்ஷவை தூக்கி அடிக்கிறதுக்கு போகிற. கரெக்டாக ஹீரோயின் அந்த டைமுக்கு வந்து பிடிச்சிடுறா. அவ்வளோதான் ஆண்டி அப்படின்னு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சு நீ வந்த என்னை காப்பாற்றுறதுக்கு, இல்லைன்னா நான் இங்கேயே சேர்த்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சீனை போடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் வெளியில் வராங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி கேட்கும் போது, இவங்க எல்லாரும் பிளாக் கிங்கோட ஆளுங்க, பிளாக் கிங் வேற யாரும் இல்லை ஹீரோவோட கசின் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதை வந்து அவள் பொய்யாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அவளோட பிளான் அப்படின்னா, அன்னைக்கு பிளாக் கிங் தான் அண்ணங்காரனை போட்டு அடின்னு அடித்தான் இல்லையா, அதுக்கு காரணம் வந்து ஹீரோவை நீங்கள் பண்ண டார்ச்சர் தான், அவன் ஹீரோக்காக தான் வந்து இவனோட காலை உடைச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுறா. இவங்க அம்மாவுக்கும் இது எப்படி நம்புறதுன்னு தெரியல. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அம்மாக்காரி கரெக்டாக வந்து நங்கூரத்தை போடுறா. என்னப்பா அப்பா மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் ஹீரோக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடுது. நீ இங்கே என்னடி பண்ணுற, நீ வெளியில் போ மரியாதையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கென்னி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறா. அம்மாக்காரி வேற பயங்கர கோவத்தில் இருந்தா இல்லையா, அதையும் சேர்த்து இவ கென்னியோட மூஞ்சிலேயே பலார் நலங்கு வைக்கிறா. கென்னி கிட்ட சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னா, இது பார் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், ஹீரோ வரல அப்படின்னா ஹீரோ கூட நானும் தான் இந்த வீட்டில் இருப்பேன், இதுக்கு மேலே நீ இங்கே இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட உயிருக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் கென்னி பயந்தாங்கந்து ஓடிடுறா. ஹீரோயினும் ரூம்குள்ளே வந்த உடனேயே வந்துட்டு நீ அப்பயே சொன்ன உடனே வெளியில் வந்திருந்தேன்னா நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ தான் அண்ணங்காரனுக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது. அதாவது அவன் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கான், என் காலை ஓடிச்சிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ட்டு கடுப்பாகிறான். அதே நேரத்துக்கு மறுநாள் காலையில் வீட்டில் காட்டுறாங்க. உடனே வந்து ஹீரோயினுக்கு ஹீரோ ஊட்டி விட்டுறது என்ன, ஐயோ பயங்கர ரொமான்ஸா, அவங்க அம்மா வேற பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கருமத்தெல்லாம் நான் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்குன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க.
அப்பதான் அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வரான். அவங்க கூட டேபிள்ல உட்காடுறான். அப்பதான் அம்மாக்காரி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருப்பா, இப்போ அண்ணாக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நீயுமே பிசினஸை பார்க்க ஆரம்பிக்கணும், நீ தான் அண்ணனை விட பெட்டரா இருக்க அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே அம்மாக்காரியோட பிளான் தான். அதாவது எப்படியாவது ஹீரோவையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் தான் இது எதையுமே டிசைட் பண்ணுவேன், நான் சொல்றதை தான் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட்டா வந்துட்டு ஹீரோவை தான் ஆக்கணும், அப்பதான் நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. வேற வழியே இல்லாத அம்மாக்காரியும் அண்ணங்காரனும் சைன் போட்டு கொடுக்குறாங்க, ஹீரோவை வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். எங்க தான் போயிருப்பான் ஹீரோ அப்படின்னு தேடுறாங்க. பார்த்தா அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோவை கூட்டிக்கிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் வச்சு அங்க இருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அதாவது வைஸ் பிரசிடென்ட் இவன் தான் ஆக வேண்டியது, இப்போ ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு செம்ம காண்டு. இப்போ வரைக்கும் ஹீரோ வந்துட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு கால் முடியாத மாதிரி. இவன் ஏன் இன்னமும் நடிக்கிறான், பிரச்சனைன்னு வரும்போது அவன் வந்து வெளிக்காட்டலாம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அவனுக்கு எதுனா ஆச்சுன்னா நமக்குமே ஒன்றும் கிடைக்காம போயிடும்டா, ஏன்டா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு அம்மா கேட்கும் போது, என்னது நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா அவனுக்கு மட்டுமே எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு, எனக்கு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடக்கலை, ஏன் எனக்கு அம்மாவே ஒரு நல்ல அம்மா கிடைக்கல அப்படின்னு சொல்லி கத்துறான். எவ்வளோ நேரம் தான் ஹீரோயினும் சும்மாவே பார்த்துக்கிட்டு இருப்பா. டக்குன்னு ஒரு சின்ன கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் வச்சு பிடிச்சிடுறா. நீங்கள் அவன் ஹீரோவை விடலை அப்படின்னா இவனை நான் ஒரே ஒரு குத்தி மேலேருந்து கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றா. வேற வழியே இல்லை, ஹீரோவை விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்கெல்லாம் ஹீரோ உட்கார வச்சிடுறாங்க. அவங்க அம்மாக்காரியும் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பிள்ளைய கூட்டிட்டு கீழே இறங்கி போயிடுறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு அப்படியே வந்து மயக்கத்துல இருக்க மாதிரி உட்காந்துட்டான். ஹீரோயின் கடுப்பாயிடே, நீ எவ்வளோ நேரம் நடிப்ப அப்படின்னு கத்துறா. அப்போதான் ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா செத்தார் இல்லையா, அவங்க அப்பாவுமே இந்த மாடியிலேருந்து தான் வந்து செத்துருக்காரு விழுந்து. அதாவது இவங்க அண்ணங்காரன் தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழறான். ஹீரோ அழுவுறத பார்க்குற ஹீரோயினுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. அடுத்த சீன்லேயே பார்த்தா என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து அவளோட பாதி ஃபேஸை கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பிளாக் கிங்கோட அசிஸ்டன்ட் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறா. அதே நேரத்துக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து அவனோட ஃபேஸையும் கவர் பண்ண மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுட்டு அந்த இடத்துல தான் பிளாக்கிங்காக இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினை வந்து அவனோட ஃபியான்ஸே அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்கே அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் அவனோட அண்ணாவும் வராங்க. அவங்க 2 பேரும் எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தா, பிளாக் கிங் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவன் எந்த பிஸ்னஸும் பண்ண விட மாட்டான், வாழவும் விட மாட்டான் நம்மள அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் அங்கே வராங்க. எனக்கு இந்த மன்னிப்பு கேட்கறது அது இது அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டும் கிடையாது, பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதே வந்து என்னோட ஃபியான்ஸை கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறான் இவன். அப்படியா, ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னும் போது ஹீரோயின் அவள் கண்ணில் போட்டிருக்க மாஸ்க்கை கழட்டுறா. அடியே என்னடி ஆளாளுக்கு வந்துட்டு உன்னை ஃபியான்ஸேன்னு சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் கூட தான் நீ சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ இருக்கான். அதுவும் பிளாக் கிங்காக இருக்கும் போது அவன் எதிர்க்கையே வந்து அண்ணங்காரன் இவ்வளோ அசிங்கமாக கேட்குறான். அடே நீயே ஒரு கேவலமானவன், நீ வந்து என்ன பேசுறியா, அதுவும் நீ யார் எதிர்க்க பேசுற அப்படின்றது உனக்கு தெரியுதா, என்னோட ஃபேன்ஸை யாருன்னு உனக்கு புரியுதா இல்லையா பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இதுதான் உங்க பிள்ளையோட மரியாதையா, இதுதான் நீங்க மன்னிப்பு கேட்க வந்த விதமா என்ன, இதெல்லாம் கொஞ்சமும் செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது உடனே ஹீரோவோட அம்மா வந்து, ஐயோ மன்னிச்சிடுங்க, அவன் ஒரு பைத்தியம், நான் வந்துட்டு முட்டாள்தனமா அவனை இப்படி வளர்த்துட்டேன், அவனுக்கு எங்க என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம இருக்கு, நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க பண்றேன் அப்படின்னு சொல்றா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களோட கம்பெனி ஷேர்லேருந்து 10% வந்து ஹீரோயின் பேரில் எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், இவங்க 2 பேரும் செம்ம ஷாக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் அவங்க போட்டிருக்க நகைங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த நகைங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. அதாவது கழுத்தில் அவங்க வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான கல் வச்ச டாலரும் கையில் ஒரு மோதிரமும் போட்டிருக்காங்க, அதுதான் ஹீரோயினுக்கு இப்போ வேணுங்கிறா. வேற வழியே இல்லை, பிள்ளையோட உயிரை மட்டுமாவது காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10% ஷேருக்குமே ஒத்துக்கிறாங்க. அவங்க போட்டிருக்க நகையையும் கைட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போதான் ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், எதுக்காக நீ வந்துட்டு இந்த நகையை போய் கேட்ட அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அது தேவைப்படுது அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின்.
கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோவோட தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்த உடனே இந்த பொண்ணு யாருப்பா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாப்பா, கண்டிப்பாக இந்த முறையாவது நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயின் அதையே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோ வந்து உடனே என்னோட ஃபியான்சி தான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தான், ஆனால் இப்போ எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப அர்ஜென்ட் வேலை இருக்குது, தயவு செஞ்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக கூட்டிகிட்டு போகிறான். எதையோ அவன் மறைக்கிற மாதிரி இருக்குது. அதே டைமுக்கு இப்போ தான் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்கானா, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நம்ம தெரியாத மாதிரி போய்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனால் ஹீரோ அவனோட ரூம்குள்ளேயே தான் இருக்கான். இவன் வந்து வேணும்னே இப்போ பொசசிவ்னஸ் ஆகிட்டா மாதிரி சீனை போடுறான். நீ வந்து அவன் பிளாக் கிங் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கல்ல, என்ன வந்து உனக்கு பிடிக்காம போயிடுச்சு, உனக்கு அவன் தான் முக்கியமாயிட்டான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். இது பாரு, நீ எதுவும் லூஸ் மாதிரியெல்லாம் பேசாத, உண்மையாகவே வந்து நம்மளோட ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்டு தான் அவன்கிட்ட நான் போயிருக்கேன், மற்றபடி அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவனை 4 திட்டு திட்டுறா. ஆனால் அவன் என்னை விட ஹேண்ட்ஸமாக இருப்பான், அழகாக இருப்பான், சூப்பராக இருப்பான்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றுக்கு அன்றாவையும் கிடையாது, அவன் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டே தான் தெரிவான், இருட்டிலேயே தான் நடந்துக்கிட்டு இருப்பான், அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ என்னடா இது, நம்ம ஏதோ பேச போல நம்மளையே இவன் இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாளே அப்படின்னு தோணுது. நீ நம்புறியா இல்லையா, நீ தான் எனக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து கேஸ் பண்ணுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நகை டப்பாவை திறந்து வச்சுக்கிட்டா, ஐயோ என்னோட நகை கலெக்ஷனில் 2 போயிடுச்சு, வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கென்னி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் யார், எதுக்காக அவள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவள் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கா. அதாவது நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியே கொன்னீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டாலே, அந்த பெரிய பொண்ணு தான் இவ அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே புரிய வருது. ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட எக்ஸ் லவர் தான் வந்து ஹீரோயினோட அம்மா. ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இவகிட்ட வந்து அதை சொல்லியிருக்காரு, இவ வந்து என்னோட எக்ஸ் லவர்னு சொல்லி. அந்த ஒரு வெறுப்பு, எங்கே நம்மளை விட்டுட்டு அவளை மறுபடியும் அவன் போய் பார்த்துருவானோ, அவ கூட வாழ்ந்துருவானோ அப்படின்ற பயத்தில் 2 பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்ற கவலையே இல்லாமல் அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கொன்னுட்டா. சின்ன குழந்தையையும் வந்து கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டாங்க, அவ தப்பிச்சிட்டா. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து இப்போ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த வேலையும் அவளுக்கு காசுக்காக தான் யாரோ செய்ய சொல்லியிருக்காங்க, அதனால தான் செய்கிறா அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலேயும் அவளை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்க முடியாது, விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போவே அவள் கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ரெடி ஆயிடுறா. இவ கொஞ்சம் பைத்தியம் போல இருக்கு, இவளுக்கு பிடிக்காத ஆளுங்களெல்லாம் கொல்லுவா போல. மறுநாள் சடனாக பையன்கிட்ட போயிட்டு பிளாக் கிங்கை போய் பார்க்கணும், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ தான் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா வந்து சும்மா நம்மளை வாழவே விட மாட்டான் அப்படி இப்படின்னு சீனை போட்டு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு நர்சிங் ஹோம்லேருந்து கால் வருது, தங்கச்சை காணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஹீரோயின் பதறி போயிடுறா. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போகிறேன், நீ அம்மா கூட போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட அம்மா கொஞ்சம் தொலைவுக்கு காரில் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு, இங்கேயே நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் போனவ ரொம்ப நேரம் ஆயும் வரவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. ஹீரோயினை வந்து இந்த கென்னி இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா பிடிச்சி வச்சுக்கிறா. அவளோட தங்கச்சை வந்து காமிச்சு, அவள் மயக்கத்தில் இருக்கவளை கொன்னுடுவோம், ஒன்று நீ செத்துடணும் இல்லைன்னா உன் தங்கச்சி சாகணும், நீ யார் சாகணுன்ற முடிவு எடுத்துக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினும் என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை போட்டு அடி அடின்னு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்றது மட்டும் புரிய வந்துடுது. அதனால வந்து காரில் இருந்து அவன் எழுந்து ஓடி வந்துடுறான். அப்போதான் அவங்க அம்மாக்காரி வராளா வெளியில, அவளும் பார்த்துடுறா. அப்பனா நீ இவ்வளோ நாளாக என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க, நீ என் பையன்றதை நிரூபிச்சுட்டடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினை பிடிச்சி இங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவளை வீடியோ எடுக்கணும், அவளை அப்யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா கென்னி. அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு கோமால இருந்து கண்ணை முழிச்சு பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா.
கரெக்டா அந்த நேரத்துக்கு நல்ல நேரமா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோயினோட மொபைல்ல ட்ராக்கர் போட்டு வச்சிருந்தான் போல, அதனால கண்டுபிடிச்சு வந்துடுறான். என்னடா நீ நடக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவ கெண்ணி அப்படியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கா. பிளாக்கிங்னு கத்திக்கிட்டு ஹீரோவோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னது பிளாக்கிங்கா, யாரா அப்படின்னு கெண்ணி கேட்கும் போது ஆமாண்டி நான் தாண்டி அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அவ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலோ அது எல்லாமே அவளுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சை தூக்கிட்டு போறான். 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்லை. தங்கச்சிக்காரி கொஞ்சம் பெட்டராகவே ஆயிட்டா போல இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒன்றும் ஆகல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கிட்ட இருக்கும் போது, இன்னும் நீ எவ்வளோதான் என்கிட்ட போய் சொல்லுவ, நீ எல்லாமே வந்து எனக்கு மறைச்சுதான் இருந்திருக்கல அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்னை நம்பு, நான் வந்து எல்லாத்துக்கும் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், எனக்கு அது மட்டும் சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதுக்கப்புறம் நீயும் வேணாம் உன் சகவாசமும் வேணாப்பா, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா பிளாக் கிங் வந்தா அப்படின்னு இப்ப தெரிஞ்சிடுச்சு இல்ல. பாவம் தங்கச்சி இப்பதான் கண்ணு முடிச்சிருக்கா, அவ எதிர்க்க எல்லாத்தையும் பேச முடியாது இல்லையா. அதனால ஹீரோயின் வெளியில வர, ஹீரோவும் துரத்துக்கிட்டே பின்னாடியே வந்து கெஞ்சுறான். எனக்கு ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறான். நம்ம ஹீரோக்கு எப்ப கால் உடைஞ்சதோ அந்த நேரத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்து ஆளை விட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அதுதான் ஹீரோ பார்த்த தடவை. அப்ப ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாருமே ஃபேமிலி எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க. அவ வேற ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டல் வந்தப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. அப்போ உன்னை முறை நான் பார்த்த உடனே உன் மேலே காதலில் விழுந்துட்டேன். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியல. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்பதான் வந்துட்டு இவனும் எல்லா கதையும் மொத்த கதையும் சொல்றான். இவங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசுல அவங்க அம்மாவை லவ் பண்ணுது, ஆனா அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாம பிரிஞ்சு போயிட்டது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சு இவனோட அம்மாக்காரி தான் வந்து இவங்க ஃபேமிலியே இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றது தெரிய வந்தோடனே ஹீரோயினுக்கு செம்மையா கஷ்டமாயிடுது. ஏன்னா இவ்வளோ நாளுக்கு அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இவ்வளோ நாளுமே நான் வந்துட்டு உனக்கு ஏதாவது பண்ணணும், உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்க அம்மாவை வந்துட்டு நீ ஃபைட் பண்றதுக்காக வருவ, உனக்கு எதுனா ஆபத்தாயிடும் அப்படின்றது பயத்துல தான் நான் எல்லாத்தையுமே உன் பக்கத்துலயே இருந்து பார்த்துக்கணும்னு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அந்த ஏஜென்ட்டை அரேஞ்ச் பண்ணது நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொல்லி கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அழறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல பெரிய லெவல்ல கோவம் இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து அவளுக்கு தெரியாம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஹீரோயின் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணி சொல்றது எல்லாம் வந்துட்டு ஏஜென்ட் தான் இல்லையா. அவன் வேகமா இவங்களை தேடி ஓடி வரான். உங்களோட மொபைல் எல்லாரும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு இப்ப தேடி வந்துருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றான். ஏஜென்ட் அப்படியே ஒரு லுக்கு விடுறா ஹீரோயின். எங்க அம்மாக்கும் நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரியாது, உன்னை தேட மாட்டாங்க, என்ன தேடிதான் வருவாங்க, அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த போனை வாங்கிக்கிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஏஜென்ட் கிட்ட ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோயினையும் தங்கச்சியையும் எப்படியாவது ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருந்து கொஞ்சம் தொலைவுக்கு அவளோட மொபைலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே இவங்க வந்துட்டு ஆப்போசிட் சைடா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ எடுக்கவே இல்லை அப்படின்னு உடனே ஹீரோவோட கார் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. நேரம் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கே போயிடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் அங்கேயே விழுந்து புரண்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. நீ இந்த அளவுக்கு அழ தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நிக்கிறான். அப்புறம் தான் ஹீரோ பார்த்த உடனே அவளுக்கு உயிரே வருது. இவ்வளோ நேரமா எங்கடா போயிட்ட அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாமா. எனக்கு உயிர் தாமா போல, பட் ஆனால் நல்லா ஆக்சிடென்ட்ல அடியெல்லாம் பட்டிருக்குமா, தயவு செஞ்சு அடிக்காத அப்படின்னு சொல்றான். போனா உயிரோட வந்தது தப்பு போல, அடிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போற மாதிரி பண்றானா. உடனே ஹீரோயின் இழுத்து கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பா நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன், நமக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி நம்ம ஒன்னா இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் வந்துட்டு இவ இதுக்கு மேல கேட்க மாட்டா அப்படின்றது புரிஞ்சிடுது. என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல அப்படியே ஒரு மயக்க ஊசியை போட்டுடுறான். ஹீரோயினும் மயங்கிடுறா. அந்த கார் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ஹீரோயினும் அவளோட தங்கச்சி 2 பேருமே இறந்தா மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டாங்க. இப்பதான் ஹீரோ வந்து நடந்து அவங்க வீட்டுக்குள்ள வரான். அண்ணனும் அம்மாவும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருந்தாலும் சரி, நீ என்னைய கோவப்படுத்துற மாதிரி நடந்திருந்தாலும் சரி, உன்னான அப்ரிஷியேட் பண்றேன். இப்போதான்டா நீ என்னோட ரத்தம். நீ முதல்ல இருந்த பத்தியா அம்மாஞ்சி மாதிரி, அது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இப்போ நீ தாண்டா இந்த
வீட்டுக்கு கிங்கு, நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மொத்த கம்பெனியும் எனக்கு வேணும், மொத்த சொத்துமே வந்து என் பேர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். அவ்வளவுதானே, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கென்னிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவ சொல்றா. அங்க கத்திக்கிட்டு இருந்த அண்ணங்கார அப்படி ஆஃப் ஆயிட்டா. அம்மா என்னம்மா நீ இப்படி மாறிட்ட அப்படின்ற மாதிரி செமையா டென்ஷன் ஆயிடுறான். இந்த பாருடா, எவன் வந்துட்டு கை ஓங்கி இருக்கோ அவன் தான் அந்த இடத்துல கிங்கு, நீ இப்ப வெத்து வெட்டு தான் இங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கும் கென்னிக்கும் கல்யாணமே நடக்க போகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, நான் உன்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இருக்க இடம் பூராவுமே அப்படியே வந்து ஒரு புகை மூட்டம் ஆயிடுது. அவ்வளவுதான், பார்த்தா ஹீரோயின் மயங்க வச்சுட்டா. என்னையாடா மயங்க வச்சு அப்படின்னு ஹீரோ அப்படியே ஒரு அரை போதையிலேயே இருக்கான். ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கென்னி அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு ரூம்குள்ள வராங்க. அவனுக்கு இன்னமும் வந்து அந்த போதை தெரியவே இல்லை. நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்கும் போது, ஆமா சாகல, அதனாலதான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சீக்கிரமா கொஞ்சம் நியூஸை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும் போது, இவங்க அம்மா வந்துட்டு 3 பேரை கொலை பண்ணாங்க இல்லையா, அதுல 2 பேர் செத்துட்டாங்க, தங்கச்சி வந்துட்டு உயிரோட தான் இருக்கா. அதனால அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து நியூஸ் சேனல்ல கொடுத்துட்டா. ஆண்டி கொலைலாம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கென்னி கேட்குறா. அடியே நீ ரொம்ப நல்ல மாதிரிலாம் பேசாத, ஆமா இப்ப என்ன கொலை தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா அசால்ட்டா. இதுக்கு மேல உங்க பக்கத்துல நான் இருந்தேன்னா எனக்கும் களி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தலை தெறிக்க ஓடிடுறா. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோயினியும் தங்கச்சியும் கொலை பண்ண பிளான் பண்ணுது. எது இதுன்னு இந்த அம்மா என்னென்ன தப்பு பண்ணிச்சோ எல்லாத்துக்குமான ப்ரூஃபை ரெடி பண்ணி இவங்க வந்து நியூஸ் மீடியால கொடுத்துட்டாங்க. அடே தங்கம், நீ தான் பிளாக் கிங் தானே, நீ வந்து நினைச்சினா என்னை கண்டிப்பா காப்பாத்திடுவ, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறா அப்படின்னு அம்மா காரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அழைச்சி நீலாம் ஒரு அம்மா, உன்னை வர காப்பாத்துறனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பப்ப நீ இதை மறந்து போயிடுற, நானும் ஒரு வாட்டி உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குடா, நல்லா திங்க் பண்ணி பாரு. நீ வந்து ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்க பல வருஷமா, அது இன்னும் உனக்கு கிடைக்கல. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, செத்து போனாலும் சரி, அது உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றா. அதான் அவங்க அப்பாவோட அஸ்தியை பத்தி சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாத, தைரியமா வந்து அவங்களை இங்கேருந்து அனுப்பிவிடு, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை உன் கையில சேர்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு செம ஷாக்கு. இவ்வளோ வருஷமா என் கையில கிடைக்கல, அது எப்படி உன் கையில கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே வந்து அம்மாக்காரி என்ன சொல்றேன்னா, சான்ஸே இல்லை, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி அது உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. நீங்க ஆசையா கொடுத்த இந்த ஜுவல்லரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அவ பதறிடுறா. கண்டுபிடிச்சிட்டியா, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. ஐயோ எல்லாம் போச்சு, சாப்பாடு நல்லா இருக்காது, கொசு கடிக்கும், பாத்ரூம் கிளீனா இருக்காது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஜெயிலுக்கு போறா. எங்க தேடியுமே வந்து உங்க அப்பாவோட அஸ்தி கிடைக்கவே இல்லை. ஆனா உங்க அம்மா ஒரு நாளுக்கு 10-15 வாட்டியாவது அவங்களோட ஜுவல்லரி பாக்ஸை திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனாலதான் அன்னைக்கு வந்து அவங்க பிளாக்கிங்கா இருந்தவங்கிட்ட வந்தப்போ அவங்களோட நகையை நான் கேட்டேன். அதை வந்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, அவங்க வந்து உங்க அப்பாவோட அஸ்தியில தான் வந்து அந்த நகையே செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜுவல்லரி பாக்ஸ்ல இருக்க மொத்த நகையுமே வந்து உங்க அப்பாவோட அஸ்தியில செஞ்சது அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நாளும் வயசான காலத்துல அப்பா அம்மாக்கு அவங்க பிள்ளைக்கு பண்ண வேண்டிய மரியாதையை கூட பண்ணாம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா இல்லையா, அதை எடுத்துட்டு போய் நேரா தாத்தா கிட்ட தான் கொடுக்குறான். பிளாக் கிங் வந்து கம்பெனியை பார்க்கறதுக்காக போயிட்டான். அதனால இனிமே வந்துட்டு நான் தான் பிளாக் குயின், இனிமே நீங்களாம் எனக்கு தான் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் உட்காந்துடுறா. வேகமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அடே ஓடி போயிடுங்களா மரியாதையா எல்லாரும், என்னடா பண்ணுகிறீங்க என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு கத்துறான். எல்லாம் அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. இதை பாரு, என்கிட்ட நீ ரொம்ப நிறைய போய் சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், எது சொன்னாலும் கேட்கிறேன், ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லாது, அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்னைக்குமே இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமை மட்டும்தான், அதை நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. ஸோ அதோட ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.